எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவன் சங்கமத்தில் வந்தாலும் பூமியில் ராகு திசை நடப்பது ஏன்? நம்ம ராஜயோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு கல்பம்ன்றது 5000 வருஷம், இது 4 யுகங்களை கொண்டது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம்னு எல்லாமே 1250 வருஷம். சங்கமம் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, அது குரு திசை நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றார். திரேதால சுக்கிர திசை நடக்குது அப்படின்றார். துவாபரத்துல சனி தசை நடக்குது. கலியில ராகு தசை நடக்குது அப்படின்றார். கலியில ஒரு 100 வருஷம், கடைசியில் இருக்க ஒரு 100 வருஷத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சங்கமம்னு சொல்றோம். 1936 to 2036 இறைவன் போற அந்த காலகட்டத்தை நம்ம என்ன சொல்றோம், குரு தசை, பிரகஸ்பதி திசை அப்படின்லாம் சொல்றோம். அதாவது அந்த 100 வருஷமும் கலியுகத்தை சேர்ந்தது தான் கலியுக ராகு தசை தான். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, பரமாத்மாவே, இறைவனே, படைச்சவனே வரும்போது பூமியில ராகு தசை தான் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் கூட மாற்ற முடியாதா? இந்த கேள்வியை நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதே ராஜயோகம் இதுக்கு ஆன்சர் சொல்லுது. அது சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் இந்த பூமி நம்ம சொர்க்கம்னு சொல்றோம். துவாபர கலிகாலத்துல இந்த பூமியை நம்ம நரக்கம்னு சொல்றோம். சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் சொர்க்கமா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம யாருன்னு தெரிஞ்சு வாழ்ந்ததுனால. அப்படின்னா என்ன? நம்மலாம் ஒரு உயிர் பூர்வத்தின் மத்தியிலிருந்து அவங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருந்தோம். சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் நமக்கு அந்த புரிதல் இருக்கும். நம்ம ஒரு உயிர், நம்ம கிடைச்ச உடலை நடிக்கிறோன்ற புரிதலோட வாழ்வோம். அதனாலதான் அங்க வாழும்போது நம்ம தேவதைகளா இருந்தோம். அப்படின்னா தெய்வீக குணமுள்ள மனிதர்களா இருந்தோம். துவாபரத்துக்கு அப்புறம் என்ன, நம்ம உடல்னு நினைச்சுக்கிட்டோம். உடனே காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தேக அபிமானத்துல வந்ததுனால நம்ம மாயின் அடிமை ஆயிட்டோம். அதனால அது துக்கம் தர ஆரம்பிச்சிச்சு. இப்ப சங்கமத்துக்கு வரும். சங்கமத்துல இறைவன் வராரு, நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறாரு. ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி. அந்த உயர்ந்த வழி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்றோம், நமக்கு அந்த பிளாஷ்பேக் ஞாபகப்படுத்துறாரு. அதாவது நம்ம உடல் கிடையாது, நம்மலாம் உயிர், பூர்வத்தின் மத்தியில இருந்து அவங்க உடலை இயக்கிட்டு இருக்கோம். நீங்க 2500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது துவாபர கலியுகத்துக்கு முன்னாடி சத்தியுகம், திரேதாயுகம் ஒண்ணு இருந்தது. அங்க தேவதையா தான் வாழ்ந்தீங்க. அப்போ உங்ககிட்ட தெய்வீக குணங்கள், தெய்வீக கலைகள், அஷ்டசக்திகள் இருந்தது. அதுதான் உங்களோட உண்மையான குணம். இந்த மாயையின் குணம் இப்போ லேட்டஸ்டா வந்தது. அது உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. அதனால நீங்க தயவு செய்து அதுல இருந்து மீண்டு வாங்க அப்படின்னா சொல்றாரு. நம்ம இறைவனோட குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறைவனுக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல, அதுதான் நம்ம KP², லோ ஹை பிளட் பிரஷர் ஞாபகம் வச்சுக்கிறோம். நாலேஜ், பியூரிட்டி, பீஸ், லவ், ஹாப்பினஸ், பிளிஸ் அண்ட் பவர். இதுல எல்லாம் கடவுள் கடலா இருக்காரு. நம்மலாம் அதுக்கு மாஸ்டர் கடலாவதுக்கு முயற்சி பண்றோம். ஸோ யாரெல்லாம் இந்த முயற்சி எடுக்கிறாங்களோ, பரமாத்மா சொல்ற ஸ்ரீமத்தை சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ, முயற்சி பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த நேரம் குரு திசை. எப்போ? சங்கமமா இருக்கும் போதே. இந்த சங்கமம் கலியுகத்துல ஒரு பாட்டா இருக்கும் போது கூட குரு திசை தான் நடக்குது. ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு பதில் வரும். நம்ம என்ன டைட்டில் எடுத்தோம்? இறைவனே வராரு, அப்பவும் உலகத்துக்கு ராகு தசை தானே நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சனி தசைக்கும் ராகு தசைக்கும் ஒரு கம்பேரிசன் சொல்றோம். நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். இது அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றதுனால சொல்லிடுவோம். இப்போ உங்களுக்கு பொதுவா உங்க ஜாதகத்திலேயே சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7.5 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, வச்சு செய்யும். உங்களால தாங்கிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ஜோசியர்கிட்ட போவீங்க, ஐயா என்ன கஷ்டமா இருக்கு பாருங்கன்னா, உடனே ஜாதகத்தை பதில் சொல்றாரு, உங்களுக்கு 7.5 நடக்குதுன்னு வரும். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் சொல்லுவார், நீங்க திருநள்ளாறு போங்க, இல்ல சனி ஸ்தலங்கள் பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போங்க, சனிக்கு ஒரு பூஜை பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு வரும். உடனே அந்த பூஜை இதெல்லாம் பண்ணுவோம், உடனே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதை மக்கள் பார்க்குறாங்க. ஆனா உங்க ஜாதகப்படி ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பயங்கரமா வச்சு செய்யும். அப்போ நீங்க ராகு ஒரு இவர்கிட்ட போய் பண்ணி, ராகு இருக்கு இல்லையா, காலஹஸ்தி போங்க, அங்க போய் ஒரு பூஜை பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா ராகுக்கு நீங்க பிரீத்தி பண்ணும்போது, அதாவது சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது கூட அது என்ன பண்ணும்னா, உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் அடிக்கிற வெளிக்குதா, உனக்கு வெளிக்குதா, கஷ்டப்படு அப்படின்ற மாதிரி துக்கத்து மேல துக்கம் கொடுக்குற மாதிரி தான் ராகு தசை இருக்கு. அதனாலதான் சனி தசையோட கொடுமையானது ராகு தசை. அதான் பரமாத்மா சொல்ற துவாபர யுகம் சனி தசைன்றார். துவாபர யுகம் நம்ம நல்லா தான் இருந்தோம் ஆக்சுவலா, ரொம்ப கம்பேர் பண்ணும்போது. ராகு தசையை பார்க்கும்போது, கலியுகத்தினுடைய டைம் பார்க்கும்போது துவாபரம் பெட்டர் தான். கலியுகம் வச்சு செய்யுது. அதாவது இன்னைக்கு பூமியில 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பூமியோட ஜனத்தொகை 800 கோடி பேர். நம்ம சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன?
சத்தியகுதிரை திரையரங்கத்துக்கு வர போறவங்க ஒரு 33 கோடி. இது வந்து ஒரு 4% போல பேர் தான் இருப்பாங்க. அப்போ 100% மக்கள்ல வெறும் 4% தான் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ண போறாங்க, இல்ல வருவாங்க, பிராக்டிஸ் பண்ணுவாங்க. பாக்கி 96% மக்கள் என்ன பண்றாங்க, மாயையின் கஸ்டமராக தான் இருக்காங்க. அதாவது தேகபிமானத்தோட தான் இருக்காங்க. ஓகே, அவங்க மாயையோட குணங்களை வச்சிருக்காங்க. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை வச்சிருக்காங்க. அப்போ எது பெருசு? 96% பெருசு. அதனாலதான் முழு உலகத்துக்குமே இப்போ ராகுதசை. இது வந்து நம்ம பரமாத்மா மேல குற்றம் சொல்ல முடியாது. ஓகே, இறைவனே வந்துட்டாரு, ஆனாலும் ராகுதசை நடக்குது பூமிக்கு. இறைவனுக்கு பவர் இல்லையா? அது இல்லை. இங்க ராஜயோகிகளுக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்றவங்களுக்கே சொல்றேன், இது எப்படி இருக்கும்? சிலருக்கு வந்து ராகுதசை மாதிரி இருக்கும், சிலருக்கு குருதசை மாதிரி இருக்கும். அப்படின்னு என்ன? பரமாத்மா சொல்ற ஸ்ரீமத்தை அப்படியே கடைப்பிடிக்கிறவங்களுக்கு குருதசை நடக்கும். இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறவங்களுக்கு கலியுகத்திலே இருக்கிறதுனால கலியுகத்துல நடக்கக்கூடிய ராகுதசை மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்படி நம்ம யூகேட் பண்ணக்கூடாது. எப்படி யூகேட் பண்ணக்கூடாதுன்னு, இறைவனே வராருப்பா, அப்போ கூட பூமியில வந்து ராகுதசை தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. யார் சீரியஸா பண்றாங்களோ அவங்களுக்கு குருதசை தான். ஆனா இறைவனோட கையை பிடிச்சிட்டாங்க, அதனால அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நீங்க நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அம்பானி மாதிரி பைசா இருக்கணும் அப்படி இல்லை. விஷயம் என்னன்னா, இருக்கிறதுல திருப்தியா இருக்கிறது தான் சந்தோஷம். கலிகாலத்துல நீங்க ஸ்ரீராமன் மாதிரி ஒரு ராஜாவா இருக்கலாம், ஆனா ஸ்ரீராமன் காட்டுல எவ்வளவு எளிமையா இருந்தாரு ராமாயண கதைப்படி, அந்த மாதிரி எளிமையில இருக்கணும்ன்றார். அப்புறம் உங்களுக்கு நிறைய காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கோடிக்கணக்கில் செல்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, டாக்ஸ் கட்டணும், ஓகே, அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும். நிறைய பேர் அதை திருட நினைப்பாங்க, கொள்ளையடிக்க பார்ப்பாங்க. உங்க சொந்தம் வந்தாங்களும் உங்க வீட்டு வாசல் வந்து நினைப்பாங்க, எனக்கு கொஞ்சம் எழுதி கொடு, எனக்கு கொஞ்சம் அந்த காசு கொடு, இந்த காசு கொடுன்னு வந்து கேட்பாங்க. அப்படி நிறைய பேர் உங்க பைசா கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. எப்படி ஏமாத்தியாவது இது பண்ணலாமா, பிசினஸ் பார்ட்னரை வந்து மொத்தம் ஆட்டை போட்டு போலாமா, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு கொன்னுட்டாவது சொத்து எடுக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு இருப்பாங்க கலிகாலத்துல. அதனாலதான் சொல்றோம் கலிகாலம் வந்து நரகம்னு சொல்றோம். ஓகேவா? சோ முழு உலகத்துக்கும் ராகுதசை இருக்கிறதுக்கு காரணம், ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றவங்க வெறும் விரல விட்டு என்றவங்க தான் இந்த 800 கோடி பேர் கணக்குல எடுக்கும் போது. ஓகே, அப்ப நம்ம கேட்கலாம், அப்ப இறைவனே வராரு, ஆனாலும் குருதசை அவரால் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ண முடியலையா? பண்றாரு. எப்போ? நமக்காக, நமக்கு தேவையான 33 கோடி பேர் ரெடியா வந்ததுக்கு அப்புறம் முழு உலகத்தையும் விநாசம் பண்ணிடுறாரு. அப்படின்னா என்ன? உலகப்போர் 3 நடக்கும், ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கும். இவங்க ஒரு 10 பேர், அவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து டமல் அடிச்சு எல்லா கண்டங்களையும் தண்ணிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. பாரதத்துல டெல்லியில மட்டும் ஒரு 10-20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அவங்கள வச்சு சத்தியுகத்தோட ஸ்தாபனம் நடக்கும். சத்தியுகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஆரம்பத்துல 9 லட்சம் மக்கள் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாமே இங்க ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணவங்க தான் அங்க தேவதைகளா வந்து பிறப்பாங்க. அப்ப வெறும் இறைவன் சொல்லி கொடுத்தவங்க மட்டும் இருக்கிறதுனால அது சொர்க்கமா இருக்கும். ஏன்னா இறைவனோட படிப்பு படிச்சு அங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு அங்க நல்லா இருக்கும். இங்க பாருங்களேன், இங்க கூட பூமியில ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். பெரிய பெரிய நல்ல நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க, நல்ல மார்க் எல்லாம் எடுத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல உங்களுக்கு வேலை கிடைக்கும். பெரிய பெரிய கம்பெனியில் வேலைக்கு போவீங்க, லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அது இங்க பூமியில இருக்குல்ல, அதே மாதிரிதான் இங்க ராஜயோகத்துல யாரு சிறப்பா படிச்சாங்களோ, சிறப்பா ஃபாலோ பண்ணாங்களோ, அமிர்த வேலை, வாணி, ஸ்ரீமத்து, சேவைன்றது பர்ஃபெக்டா இருந்து கடைசி நாள் வரைக்கும் பண்ணாங்களோ அவங்களுக்கு சத்தியகுதிரை திரையரங்கிறது சொர்க்கம் தான். அதுதான் இறைவன் படைச்சது. சொர்க்கம் தான் இறைவன் படைக்கிறது. துவாபர கலியுகத்துக்கு அப்புறம் நம்ம தான் இந்த கலைகளை குறைஞ்சதுனால, நம்ம மாயக்கிட்ட மாட்டிக்கிட்டதுனால, மனம் போல வாழ்ந்ததுனால வந்த விபரீதம் தான் இந்த துவாபர கலியுகம். சரியா? சோ இறைவன் சங்கமத்துல வராரு, அதுல டவுட்டே கிடையாது. 1936 to 2036 அவர் வந்து போற டைம். ஆனால் அந்த டைமும் பூமியில ராகுதசை நடக்கிறதுக்கு காரணம் இதை ஃபாலோ பண்றவங்க விரல விட்டு என்றவங்க தான். விரல விட்டு ஒழுங்கா ஃபாலோ பண்றவனுக்கு இன்னைக்கே அது குருதசை தான், பிரகஸ்பதி திசை தான். இதுதான் அதோடைய முழுமையான அர்த்தம். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நம்புறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.